சென்னை கொரட்டூர் ஏரியில் பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் எழுந்த புகாரை தொடர்ந்து மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கொரட்டூர் ஏரியில் கொசுக்கள் மற்றும் பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஏரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை மேயர் சைதை துரைசாமி மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ராதாகிருஷ்ணன், இந்த பூச்சிகளால் பொதுமக்களுக்கு எந்த நோய் தொற்றும் ஏற்படாது என்றும் பூச்சி உற்பத்தியை கட்டுப்படுத்த கோவை வேளாண் பல்கலைக்கழக அதிகாரிகள் வர இருப்பதாகவும் தெரிவித்தார். ஏரிக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சாயிலில் தான் இந்த பர்டிகுலர் பூச்சி வளருது. நமக்கு நல்ல செய்தி என்னன்னா, இந்த பூச்சினால் மற்ற எந்த ஒரு தொற்றும் பரவாது. பூச்சியை கொள்ளுறதான கிருமி நாசினிகள் அது இப்போ தொடர்ந்து நடக்கும் இந்த பர்டிகுலர்லி பாதிக்கப்பட்ட தெருக்களில். ரெண்டாவது என்னென்னா, இது ஏன் இந்த பூச்சி வளர்றதுன்னு அந்த பூச்சி முட்டை மற்றும் பூச்சி புழுவை நசிப்பதற்காக பூச்சியின் வல்லுநர்கள், வேளாண் துறை உயர் வல்லுநர்கள் கோயம்புத்தூர்லேருந்து விரைவு இருக்கார்கள். அவங்களோட கன்சல்ட் பண்ணி அதை எப்படி தடுப்பது, அதற்கான என்ன மாதிரி டெமேபாஸ் மட்டும் யூஸ் ஆகுது, மற்ற என்ன மாதிரி இது பண்ணணும்னு அதை நடவடிக்கை எடுத்து